Hi friends, welcome to our channel. நீங்கள் நம்ம சேனலை அரைச்சி விட்ட முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி 10-15 வரமிளகை 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வெந்நீரை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். நாங்கள் இன்றைக்கி அம்மியில் தான் அரைச்சி முள்ளங்கி சாம்பார் வைக்க போகிறோம். நம்ம இன்றைக்கி 2 விதமான பேஸ்ட் ரெடி பண்ணிக்க போகிறோம். ஒன்று வத்தல் பேஸ்ட், இன்னொன்று தேங்காய் பேஸ்ட்டு. தேங்காய் பேஸ்ட்டுக்கு 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய், 10-15 சின்ன வெங்காயம் தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கோம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 5 பல் பூண்டு. இப்போ நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அம்மியில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்க வரமிளகாவை சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் மிக்ஸியில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நாங்கள் எப்போவுமே சாம்பார் வீட்டில் அம்மியில் அரைச்சி தான் வைப்போம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மையாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வத்தல் பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்க போகிறோம். அம்மியில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ஜீரகமும் வெள்ளைப்பூடும் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஓரளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம சின்ன வெங்காயமும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட் கொஞ்சம் பிறுபிறுனே அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மையாக அரைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவ்வளோதான், நம்மளோட தேங்காய் பேஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதையும் வலிச்சு எடுத்துக்கலாம். நாங்கள் அம்மி கழுவுன தண்ணியில் தான் புளி ஊற வைப்போம். அதனால் அம்மி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதே தண்ணியில் புளி ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தேங்காய் பேஸ்ட்டு வத்தல் பேஸ்ட்டு ரெண்டுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அம்மி கழுவுன தண்ணியில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சுக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி 2 முள்ளங்கி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை தோல் நீக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தோலை நல்லா நீக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2 முள்ளங்கியுமே தோல் நீக்கி எடுத்தாச்சு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் இதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வட்டமாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். முள்ளங்கியை இந்த மாதிரி வட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2 முள்ளங்கியுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சாம்பார் செய்யலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். 10-15 சின்ன வெங்காயம் தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கோம். 4 பச்சை மிளகாய் அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கியும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். முள்ளங்கியும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதில் ஒரு தக்காளி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முள்ளங்கி தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. நம்ம புளி தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி ஒரு முருங்கைக்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க வத்தல் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். காய்கறி எல்லாமே நல்லா வெந்து வரட்டும். 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதிச்சு காய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. நாங்கள் இன்றைக்கி 200 கிராம் துவரம் பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட போகிறோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு ஒரு கொதி வந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வத்தல் வெங்காயம் சேர்த்து தாளிசம் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்,
நம்ம அரைச்சி வச்ச முள்ளங்கி சாம்பார் எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.